Hi friends, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே அப்ளை பண்ணாமல் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. அதாவது எங்களால் அப்ளை பண்ணவே முடியல, குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிடுச்சு ஆனால் இன்னும் அப்ளை பண்ணலைன்னு சொல்லுவீங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தார். அவர் கேட்டார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரிங்களா, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், என்னென்ன ப்ரூஃப் வைக்கணுங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன். அதாவது என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ, ரேஷன் கார்டு வைக்கணும். அது போக பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்று வந்து வைக்கணும். ஜாதி சான்று இல்லாத பட்சத்துக்கு டிசி வச்சுக்கலாம், ஸ்கூல் முடிச்ச டிசி இருக்கும் இல்லையா, அதில் ஜாதி மென்ஷன் ஆகிருக்கும், அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எங்ககிட்ட அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ப்ரூஃபே இல்லை, ஜாதி தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கு ப்ரூஃபே இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா. அதாவது அந்த கஸ்டமரும் அதான் சொன்னாங்க, அதாவது எங்கிட்ட எந்த ப்ரூஃப் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன் அதுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நோட்ரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு. அதாவது இப்போ தான் அந்த நோட்ரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் என்ன வச்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போனோஃபைடுன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது என்னென்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களோட பேர், என்ன வகுப்பு படிக்கிறாங்க, என்ன ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஹெட் மாஸ்டர் ஃபோட்டோ ஒட்டி ஹெட் மாஸ்டர் சைன் போட்டு கொடுப்பாரு. அதை தான் நம்ம வந்து வச்சு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்ரி அட்வொகேட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பரில் இந்த காமிக்கிற பார்த்தீங்களா, அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் நம்ம வந்து எழுதி, அதாவது இப்போ டைப் பண்ணி என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவங்களே அடிச்சுக்குவாங்க அட்வொகேட் கிட்ட கொடுத்தீங்கனாலே, நோட்ரி அட்வொகேட் கிட்ட. அது போக உங்களுக்கு வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, அதாவது என்ன அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே, அதாவது சேம் தான், அவங்க பேர், ஆதாரில் இருக்க அட்ரஸ், அப்புறம் என்ன கேஸ்ட்டுன்னு அடிச்சிருக்கணும். ஆனால் அது என்ன கேஸ்ட்டுங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன் யாராவது இருப்பாங்க இல்லையா, அதாவது உங்கள் அக்கா பொண்ணு, உங்கள் அண்ணன் பொண்ணு, அந்த மாதிரி உங்கள் ரிலேஷனில் யாராவது ஜாதி சான்று வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஜாதி சான்றை வாங்கி நம்ம அந்த ப்ரூஃபை வச்சு அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் டைப் பண்ணி அதை வச்சு நான் நோட்ரி கிட்ட அட்வொகேட் கிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறம் அதை நம்ம அப்லோட் பண்ணி நம்ம வந்து கம்யூனிட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன ப்ரூஃப்னா சேம் அதே தான், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, அது போக நம்ம அட்வொகேட் கிட்ட வாங்கணும் இல்லையா நோட்ரி ஸ்டாம்ப் பேப்பரில் டைப் பண்ணி அந்த நோட்ரி டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த வாங்கின ரிலேஷன் கிட்ட இருந்து வாங்கின கம்யூனிட்டி, இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணோம்னா கம்யூனிட்டி வந்துடும். சரிங்களா, அது வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஏதாவது உங்களுக்கு பேசுகிறது புரியல, தெளிவாக இல்லை ஏதாவது டவுட்டு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அது வீடியோவாகவே போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.